ஹலோ கைஸ், கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ப்ரோமோ ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கீதாவை தேட சொல்லி கேரள மாநிலத்தை சேர்ந்த போலீஸ் நம்ம தமிழ்நாட்டு போலீஸ்கிட்ட அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே, அதாவது அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு கீதாவை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம போலீஸ்கிட்ட பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அதை வச்சு தேடணும் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவில் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்த்திக்கு இந்த விஷயம் தெரிய வருது. அப்போது நம்ம கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை கீதா அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அப்போது போலீஸும் உங்கள் வீட்டில் இருக்கிறது தீபா இல்லை கீதான்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த கீதா வேறு யாரும் இல்லை, கேரள மாநிலத்தில் அவங்க ஒருத்தரை கொலை பண்ணிட்டு தான் இப்படி போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு தலைமறைவாக இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு இதெல்லாமே தெரியாதே அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கோ கார்த்திக் அப்படின்னு சொல்லி போலீஸ் அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கார்த்திக் கீதா கிட்ட இதெல்லாம் பற்றி விசாரித்து தெரிஞ்சுக்கிறாங்க, கீதா யாருங்கிற விஷயத்த. அப்போது நம்ம கீதா என்னை பற்றின விஷயங்களெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லி தானே இங்கே வந்தேன், இப்போ எதுக்காக கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கார்த்திக் கிட்ட சொல்கிறாங்க கீதா. ஒரு கட்டத்தில் கீதாவே அவங்கள பற்றின விஷயங்களெல்லாம் சொல்கிறாங்க. எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க சிஸ்டர் ஒருத்தர் ஏமாற்றி அவங்கள ஏமாற்றிட்டாங்க. அதனால தான் அவங்களுக்கு கொலை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. அதனால தான் நான் போலீஸ்கிட்ட இருந்து தப்பிச்சு வர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் ஓடி ஒளியிறீங்க, எதுக்காக ஓடி ஒளியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க ரொம்பவே ஹை லெவலில் இருக்கக்கூடியவங்க, பணத்தில் எல்லாத்துலேயுமே. அதனால் போலீஸே விலைக்கு வாங்கி என்னை கொலை பண்ணணும், அவங்களோட பையனை கொலை பண்ணதுனால என்ன கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போலீஸே விலைக்கு வாங்கி போலீஸ் கையால் என்னை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் என்னை போலீஸ்கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க. அதனால தான் அவங்கக்கிட்டேருந்து நான் தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கீதா சொல்கிறாங்க.